அப்பனோட சன்னிதானம் போயிருக்கிறதா சொல்லியிருக்கேன். அப்படி போகும்போது ஒரு வருஷமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பாதியாவது கிடைச்சிருக்கும். ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாது, இதை நான் கடந்து வந்ததே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா பிரமிப்பா இருக்குங்கிற மாதிரி நிகழ்வு இருந்திருக்கா நீங்க போன காலகட்டத்தில்? நிறையமா. நான் போன ஒரு 4வது வருஷம் நினைக்கிறேன். ஆமாம், 4வது வருஷம். எப்படின்னா 2 வருஷம் நாங்கள் வந்து புல்மேடு வழியாக வந்தோம். நம்பியார் சாமி என்ன பண்ணார், இந்த வாட்டி நம்ம புல்மேடு வழியாக போகலாம். அங்கே எப்படின்னா நம்பியார் சாமி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதை போவாங்க, ஒரு வாட்டி சின்ன பாதை போவாங்க, ஒரு வாட்டி புல்மேடு வழியாக வருவாங்க. அந்த புல்மேடு எப்படின்னா பயங்கர குளிர்னா எப்படின்னா சாதா குளிரில் பேய் குளிரும். அப்பேற்பட்ட குளிரில் அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க. டேட்டு பார்த்திங்கன்னா ஜனவரி 4லேருந்து ஜனவரி 10. இதுதான் நம்பியார் சாமியோட டேட். ஜோதிக்கு முன்னாடி நியூ இயர் பிறந்து அதுதான் அவங்க டேட்டு. பிட்வீன் 4th கிளம்பி 11th வந்துடுவோம் சென்னைக்கு. இதுதான் ஃபார்மேட். 12ஆம் ஒரு நாள் ஃபுல்லாக விரதப்போம் மிருகங்களுக்காக. 13 தான் மாலையை கட்டுவோம். இதுதான் ஃபார்மேட். அப்போது இந்த புல்மேடில் நடக்கிறோம். எனக்கு வந்து 109 டிகிரி ஜுரம். எனக்கு அப்போ 4வது வருஷம். எங்கள் அப்பா அழுகுறார் லிட்டரலாக. எனக்கு எப்படின்னா நான் அழுகிறேன், அப்படியே ஜன்னி வந்த மாதிரி. டாக்டர்ஸும் கிடையாது. நான் சொல்கிறேன், என்னால் நடக்கவே முடியாதுப்பா, என்னால் முடியாது. நம்பியார் சாமி சொல்கிறார், பாரு நீ கிளம்பி எங்களோட வா, அவன் வருவான் புல்மேடில், நீ போ. சாமி என்ன கூட சாமி எப்படி விட்டு வருது, யோ ஐயப்பன் கொண்டு வரான், நீ போயா. என்ன இப்போ பாசம், இப்போ மாலை போட்டிருக்க, பையன் பந்த பாசம்லாம் கூடாதுன்னு நீயே பாட்டு நீனும் பையன் முன்னாடி உட்காந்து அழுதுட்டுருக்க. இப்போ குழந்தை சாமி பாடுறது வேறு, ரியல் லைஃப்பில் நீ வா சொல்லி எங்கள் அப்பா போயிட்டார். நானும் என் கசின் பிரதர் கிருஷ்ணாவத்தன் அம்மா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். 11:30 மணிக்கு குருசாமி சொல்லிட்டார், அவனுக்கு ஜுரம் இருக்கோ இல்லையோ தூக்கினாதான் நடங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். போனால் யூ ஓன்ட் பிலீவ்மா, ஸ்டார்ட் பண்ணுறோம், கால் வைக்கிறேன், ஃபஸ்ட்டு கால் கீழே வைக்கிறேன், ஜுரம் எங்கே போச்சுன்னே தெரியல. ஐ வாஸ் வாக்கிங் வித் இருமுடி வித் சைட் பை, நார்மலாக நடக்க, ஒன்றுமே குளிர் தெரில. சட்டையை வேர்த்து கொட்டுது, சட்டையை கேட்டேன். நான் சட்டையை கேட்டு வெறும் பேர் பாடியாக எனக்கு அப்போ நான் வந்து யோசிச்சு பாருங்கள், 87, எனக்கு 12 வயசு. அப்போ 12 வயசுக்கு என்னால் சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண கூட தெரில. விளையாட்ட ஹை ஜுரம் போயிடுச்சுப்பா, நான் சூப்பராக நடக்கிறேன்ப்பான்னு நான் பாட்டுக்கு நடக்கிறேன். அப்படியே இவ்வளோ பெரிய ஒரு 2.5 மணி நேரம் வாக், 2.5 hours வாக்கு. புல்மேடு வாக்கு வந்து 2.5 மணி நேரம். புல்மேடு வழியாக பம்பை போகிறது. அப்படியே ஜஸ்ட் வாக்கிங். எங்கள் அப்பா 3 மணி நேரம் அவரால் இருப்பே கொள்ளலை. ஏன்னா அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, எப்படி காண்டாக்ட் பண்ணுவீங்க. வர வரைக்கும் எங்கள் அப்பா வயிற்றில் நெருப்பை கட்டுன்னு, அப்புறம் என்னை பார்த்து அப்பான்னு போய் கட்டி பிடிச்சினேன். இந்த அளவு அனுபவங்கள்லாம் அதெல்லாம் சாதாரணமாக. அதான் சொல்லும் போதே அந்த நினைவுகளை வந்து ரொம்ப ஆழமாக இருக்குன்னு புரியுது.